கோவில் புளியோதரைனா யாருக்கு தாங்க பிடிக்காது. அதே டேஸ்ட்ல வீட்லயே புளியோதரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன்ல 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுந்த வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து முருகுலா வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எள்ளு வறுத்துக்கலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து 15 காஞ்ச மிளகாய வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து புளிய லைட்டா வறுத்துக்கலாம். அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், உப்பு சேர்த்து அரைச்சுக்கலாம். காஞ்ச மிளகாயும் புளியும் கொரகொரப்பா அரைச்சிட்டு பருப்பை சேர்த்து அரைச்சா நம்மளோட புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், 1 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து வறுபட்டதும் காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, நம்ம அரைச்ச புளியோதரை பொடி சேர்த்து கலக்கிக்கலாம். வடிச்ச சாதம் சேர்த்து கலந்துக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு தேவைன்னா உப்பு சேர்த்து கலந்துக்குங்க. அவ்வளவுதாங்க, டேஸ்டியான புளியோதரை ரெடி. புளியோதரைக்கு உங்களுக்கு எந்த சைட் டிஷ் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.